நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? அவர்கிட்ட நீ இதை கேளு. உனக்கு சத்தியம் பண்ணி தர சொல்ல, அவரை உன்னை படிக்க வைக்க சொல்லி சொல்ல. அண்ணா, இப்படி ஒரு நேரத்துல இங்க வந்ததுக்கு எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க. அண்ணா, நாங்க வேணா ஒரு 1 hour 2 hours வெளியே போயிட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு நீ ஏற்கனவே நான் மெத்தையை போட்டு வச்சிட்டேன். எல்லாரும் நல்லா படுத்து தூங்குங்க. நான் போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். வாங்க அண்ணி. அண்ணி, இப்போ எங்க எல்லாரையும் நீங்க மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கூட யாரும் கேட்கல. உங்களுக்கு வேணும்னா நான் இப்போ டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? எனக்கு தெரியும் அண்ணி, உங்களுக்கு இப்போ கஷ்டமா இருக்குல்ல. புது வீடு, புது குடும்பம், புது ஆளுங்க. உங்க முதலிரவு கூட இப்படி ஆயிடுச்சு. உட்காருங்க அண்ணி. கஸ்தூரி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. சரி விடுங்க, இந்த இரவுக்கு பேர் தான் முதல் இரவு. இன்னைக்கு நீங்க தனியா இல்லைனாலும் நாளைக்கு இருக்கலாம். என்னது? என்னாச்சுக்கா? நான் அவ்வளவு பாசமா உங்களை முதலிரவுக்கு ரூம்குள்ள அனுப்பிட்டு வந்தா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பெரியவரு அத்தைய மேல இருக்கிற ரூம்ல போய் தூங்க சொல்லிட்டாரா? இது ரொம்ப அநியாயம். பெரியவரு உங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அப்படிதானே? இங்க பாருங்கக்கா, இப்போ உங்க மனசுக்குள்ள என்னென்ன யோசனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் இரவை பத்தி எத்தனையோ கனவுகள் இருக்கும். இப்ப மனசுக்குள்ள எந்த நினைப்புகளையும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. என்ன உங்களோட தங்கச்சியாவே நினைச்சுக்கோங்க. அண்ணி, உங்க ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ரூம்க்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சவிதா, உன் அன்னைக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. சரி அண்ணி, வாங்க. பாத்து அண்ணி, வாங்க. இப்படி பேசி பேசி பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சா என்ன பிரயோஜனம்? போய் எல்லா பொருளையும் எடுக்க கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணு. போங்க, ரொம்ப களைப்பா இருக்கு. இப்ப கொஞ்சம் அசைஞ்சா கூட என்னோட உயிரே போயிடும். அதுவும் இல்லாம பேசுறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. அதான் சொல்லிட்டேன். நான் ஒண்ணு இதெல்லாம் மனசார சொல்லல. ராமாயணத்துல மந்திரால இருந்து சூர்பனக வரைக்கும் எல்லாரோட ரோலையும் ஒருத்திக்கிட்ட ஒப்படைச்சா சூப்பரா நடிச்சு முடிச்சிருவேன். சூர்பனக நான் சொல்றீங்க, போங்க தூங்குங்க. அண்ணி, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தலை வலிக்குது. நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருங்க, நான் போய் அதுக்குள்ள தைலம் எடுத்துட்டு வரேன். என்னோட சூட்கேஸ் எங்க போச்சு? கஸ்தூரி, ஐயா. ஒண்ணும் இல்ல, உங்க அன்னைக்கு அவளோட சூட்கேஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அதை தேடி எடுக்க அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண. சரிங்க.
உங்க சூட்கேஸ் கிடைக்கலையா? நான் தேடி கொடுக்குறேன். கொஞ்சம் இருங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க இது வரைக்கும் எத்தனையோ கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணிருப்பீங்கல்ல? எத்தனையோ விரதம்லாம் இருந்திருப்பீங்க. எத்தனை முறை விரதம் இருந்திருப்பீங்க? ஏன் கேக்குறேன்னா, சூர்யா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய தேவை. அந்த கடவுள் கிட்ட நீங்க கேட்கலனா உங்களுக்கு ஏதாவது சாதாரண புருஷன் கிடைச்சிருப்பாங்க. இதுதான். இதுவா? ஐயோ மறந்துட்டேன். அம்மா அப்பவே என்கிட்ட பால் கேட்டாங்க. நீங்க ட்ரெஸ் மாத்திக்கோங்க, அதுக்குள்ள அம்மாக்கு போய் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதோட சாவி எங்க இருக்கு? அன்னி பர்ஸ்ல வச்சிருக்கேன்ல சொன்னாங்க. ஆனா பர்ஸ் எங்க இருக்கு? அது எங்க வச்சேன்? அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஆனா நான் மட்டும் இவங்க தூங்கினதுக்கு அப்புறமா வேலை செய்யணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு நீ? ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்கீங்க? அது வந்து என் சூட்கேஸை திறக்கிறதுக்கான சாவி இல்ல. ஓ அப்படியா? இங்க எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. அதனால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அண்ணியோட புடவையை கட்டிக்கோங்க. அவங்க கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சது கட்டிக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம். அண்ணி, அண்ணி எழுந்துடுங்க. அண்ணி, அண்ணி இங்க பாருங்க. அண்ணி. அவங்கள எழுப்ப வேண்டாம், அவங்க நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்கு. சாரி கேப்போ நினைச்சு நடிக்கிறாங்க. அது அண்ணி, என்கிட்ட சுடிதாஸும் குர்த்திஸ் தான் இருக்கு. இந்த வீட்டு மருமகங்க அதெல்லாம் போடக்கூடாது. அப்படி நீங்க போட்டாலும் அம்மா திட்டுவாங்க. ரூம்ல போட்டுக்கலாம். ஆனா இங்க பரவாயில்ல விடுமா. நான் இதே ட்ரெஸ்ல தூங்கிடுறேன். அண்ணி, நீங்க தூங்க வேண்டியது இங்க இல்ல, அங்க. அங்க தனியா மெத்த போட்டிருக்கோம்ல, அதுதான் உங்களுக்கு. இந்த பக்கம் நீங்க படுத்துக்கோங்க, அந்த பக்கம் அண்ணா படுத்துப்பாரு. ஒரே ரூம்ல தூங்கலனா என்ன, பக்கத்து பக்கத்துலயாவது தூங்கலாம்ல. அது மட்டும் இல்லாம ராத்திரி பயமா இருந்துச்சுன்னா அண்ணனோட கைய பிடிச்சுப்பீங்கல்ல. அண்ணி, இது ரொம்ப ஈரமா இருக்கு. இத போட்டுக்கிட்டே நீங்க எப்படி தூங்குவீங்க? நான் ஒண்ணு பண்றேன், நான் இப்பவே போய் சூர்யா அண்ணனை கூட்டிட்டு வரேன். அவர் உங்களுக்கு சாவி எடுத்து தருவாரு. நீங்க உட்காருங்க, நான் போயிட்டு வரேன். ஹலோ. சீமா சொல்லு. அண்ணா கல்யாணம் நல்லா நடந்துச்சு. நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல? எங்க அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க, சான்ஸே இல்ல. ஒண்ணு பண்ண, நாளைக்கு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லு.
சரி ஓகே ஓகே ஓகே, நான் போனை கட் பண்றேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு பேசலாம். போதும் போதும்டா கண்ணா, நீ போ. நீயும் போய் தூங்கு. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். அண்ணா, என்ன இங்க தூங்குறீங்க? உங்களுக்காக அண்ணி பக்கத்துல பெட் போட்டு வச்சிருக்கோம். அங்க இல்ல. போய் தூங்குங்க. பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். நீ தூங்க. இன்னைக்கு நடந்த எதுவும் சரியில்லைன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசியிருந்துருக்கணும். ஆனால் நீ என்னை புரிஞ்சு போய் நினைக்கிற சத்யா. ஒரு மகனா இந்த வீட்டில் எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. நீ என் கையை பிடிச்சி தந்து வீட்டுக்கு வந்திருக்க. அதனால என்னோட பொறுப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு நீ என் கூட துணையாக இருப்பேன்னு நம்புகிறேன்.
அங்கிதா, இங்க உட்காந்து நீ என்ன எழுதிக்கிட்டு இருக்க? சமையல் குறிப்பா? எதுக்கு? இது நம்ம சந்தியாக்காக. அவ விருப்பப்படி அவ வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவளுக்கு இந்த உதவியாச்சும் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்போ உட்காந்து இது எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க, நல்லபடியா குளிச்சு அழகா தயாராயிடுங்க. இன்னைக்கு நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. சரியா? இன்னொரு விஷயம், அழகா ரெடி ஆயிடுங்க. இல்லைன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு முன்னாடி யார் இருந்தாலும் நல்லா திட்டிடுவாங்க. அதனால அழகா தயாராயிட்டு கீழே வாங்க. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இப்ப கிளம்புறேன். ரொம்ப சில்லுன்னு இருக்கே. அம்மா, அம்மா ஹீட்டர் வேலை செய்யல. எனக்கு இப்ப சுடு தண்ணி வேணும். அப்பா, உங்களுக்கு தெரியும்ல நான் பச்சை தண்ணியில குளிக்கவே மாட்டேன்னு. இன்னொரு விஷயம், அழகா ரெடி ஆயிடுங்க. இல்லைன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு முன்னாடி யார் இருந்தாலும் நல்லா திட்டிடுவாங்க. யார்? நான் தான். நான் சூர்யா.